ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம தாளிப்பு வடகம் போடுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மஞ்சள் 25 கிராம்ஸு, கடுகு உளுத்தம்பருப்பு 100 கிராம்ஸு, கருப்பு உளுந்து உடைச்சது 100 கிராம்ஸ், வெந்தயம் 100 கிராம்ஸ், ஜீரகம் 100 கிராம்ஸ், தேவையான அளவு உப்பு. நான் ஒரு கைப்பிடி உப்பு வச்சுருக்கேன். இதுதான் ரொம்ப முக்கியமானது. வெள்ளை உளுந்த ஊற வச்சு நல்லா கெட்டியமாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம் போடுறதுக்கு முன்னால். நான் ஒரு 50 கிராம்ஸ் போட்டிருக்கேன் உளுந்து. இது கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு, வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 கிலோ உரித்து வச்சுருக்கேன் நான், உரித்து கழுவி. இது அரை கிலோ பூண்டு. நீங்கள் தோல் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் உடச்சி வச்சா போதும். இது விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில், இது ஒரு 100 ml. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம போடுற இந்த தாளிப்பு வடகம் 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டு தான் இது. இது பெருங்காயம் 2 ஸ்பூன் பெருங்காயம் வச்சுருக்கேன் நான். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு வெங்காயம், இந்த 2 கிலோ வெங்காயம் உட்காந்து அரியணும்னு அவசியம் இல்லை. பொடிசாக மிக்ஸில் விட்டு சும்மா இந்த பக்கம் ஒரு ஓட்டு அந்த பக்கம் ஒரு போட்டு, ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது. ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் ஒன்றுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓட்டி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அரிஞ்சா மாதிரி கிடச்சிரும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் ரொம்ப நேரம் ஓட விட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. நான் வச்சுருக்க பதத்தை பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் ஓட விட்டால் போதும் மிக்சியை. அதே மாதிரி பூண்டு, அரை கிலோ பூண்டையும் அந்த மாதிரி நான் ஓட விட்டு மிக்சியில் போட்டு நல்லா இடித்தா மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த அரை கிலோ பூண்டையும் அதில் போட்டுடுறோம். ஸோ மெஷர்மெண்ட் நான் சொன்னது தான். நான் 2 கிலோ போடுறதுனால அரை கிலோ போடுறேன். நீங்கள் 1 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்தால் 1/4 கிலோ பூண்டு போதும். பூண்டு தோலோடு தான் நம்ம அப்படியே அந்த மேலே இருக்க இதெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த தோலோடு தான் அரைச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 2 கிலோங்கிறதுனால நீங்கள் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டால் போதும். இப்போது இந்த கடுகு ஒரு கிலோவுக்கு 50 கிராம், நான் 2 கிலோவுக்கு 100 கிராம் போட்டிருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டு தான். ஜீரகமும் 100 கிராம். 1 கிலோ வெங்காயம்னு சொன்னால் 50 கிராம் போதும். அப்புறம் உளுந்து, நான் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன், நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். 100 கிராம்ஸு. வெந்தயம் அதுவும் 100 கிராம்ஸ். ஸோ மெஷர்மெண்ட் நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக வச்சிங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு மாறி போச்சு, கொஞ்சம் குறைச்சலாக போச்சு, அதிகமாக போச்சுன்னா கொஞ்சம் நல்லா வராது. இது உளுந்து நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளை உளுந்தை ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் போட்டு, இதுதான் பேஸ்ட், இதுதான் நல்ல பைண்டிங்கு. இதை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். இன்னொன்று இது நல்ல பைண்டிங் கொடுக்கும். அடுத்தது மஞ்சத்தூள் நான் ஒரு 25 கிராம்ஸ் போட்டிருக்கேன். இந்த உளுந்து போட்டோம்னா நல்லா நமக்கு நல்ல ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா பழமொழி மாதிரி கிடைக்கும் வடகம். இது கருவேப்பிலை நான் அப்படியே முழுசாகவும் போடலாம். நீங்கள் நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் நமக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு. நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போடுறேன் பாருங்கள், கல் உப்பு. இதை நீங்கள் போட்டு பிசையும் போதே வீடே நல்ல ஒரு ஸ்மெல் வரும், வடகம் ஸ்மெல். இது தாளிப்பு வடகம். இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். இது நம்ம கரண்டியால் பிசைனாலும் பிசைங்க. ஆனால் நம்ம உளுந்து அரைச்சி போட்டிருக்கிறனால கையால் பிசையும் போது தான் அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு மிக்சராக நமக்கு கிடைக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு இதில் நீங்கள் இந்த கால்குலேஷன் மட்டும் கரெக்டாக வச்சுக்கிங்க. மெஷர்மெண்ட்டு 1 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ பூண்டு, 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் கடுகு, 50 கிராம் கருப்பு உளுந்து, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இது பாருங்கள், இதை நல்லா போட்டு நல்லா அமுக்கி வச்சிடணும். அப்போ தான் அந்த கடுகு உளுந்து எல்லாம் ஊறும். இதை நம்ம எவர் சில்வர் பாத்திரத்துலலாம் செய்யக்கூடாது. நம்ம கலக்கிறது வேணால் செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாடி இருந்தால் போடுங்க, இல்லாட்டி மண் சட்டியில் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஜாடியில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுடணும். நல்லா மஞ்சளாக இருக்குது பாருங்கள், மஞ்சள் போட்டதுனால எல்லாம் நல்லா அழுத்தி விட்டுடுங்க. திரும்பி சொல்கிறேன், வெங்காயம் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது
தண்ணி ஆகாமல் பார்த்துக்குங்க. நல்லா புழிஞ்சிட்டு போட்டு அவ்வளோதான், மூடி ஓரத்தில் புழிஞ்சிட்டு போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் ஓட்டினா போதும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் டே நான் எடுக்கிறேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி எடுத்து எப்படி நல்லா அப்படியே நல்லா அமுக்கி வச்சதுனால எல்லாம் நல்லா உளுந்து, கடுகு, வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். அந்த வெங்காயம் ஊறுற தண்ணியிலேயே ஊறி இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடச்சிருக்கு நமக்கு. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. வெறுசாக அதை எடுத்து நம்ம காய வைக்க போகிறோம். இந்த விளக்கெண்ணெய்ன்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து நம்ம அடுத்த நாள் தான் ஊற்றணும். ஸோ இதை எடுத்து நல்லா பொலன்னு காய வச்சிடணும் வெயிலில். நல்லா வெயிலில் காயனா 2 தாம்பலம் வழியாக கிடச்சிது எனக்கு. இதை நம்ம வெயிலில் இப்போ காய வச்சு ஈவினிங் இதை எடுத்து நம்ம ஊரில் தான் நல்ல வெயில் அடிக்குது இல்லையா, அதனால் ஒரு நாள் காய்ஞ்சா கூட போதும். எனக்கு இது ஒரு நாள் காய்ஞ்சது தான். பாருங்கள், ஈவினிங் அதை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஒரு 100 ml இந்த கேஸ்டர் ஆயில் வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி, கேஸ்டர் ஆயிலுங்கிறது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் வேறு, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி, கடுகுலாம் இருக்கிறதுனால நமக்கு வீணாக போகாது. கடுகு உங்களுக்கு தெரியும், அதுவும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதை பாருங்கள், இதை நம்ம கை அளவுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பெருசாக பிடிச்சிக்கலாம். நான் வந்து என் கை அளவுக்கு உருண்டையாக பிடிச்சி எல்லாத்தையும் வரிசலாக அடுக்கி வச்சு காய வைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி இதை இந்த மாதிரி உருண்டையாக ஆக்கிட்டோம். டெய்லி ஈவினிங் என்ன பண்ணோம், கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் போட்டு திரும்பி இந்த உருண்டையை அழுத்தி பிடிச்சி வைக்கணும். ஒரு லெவலில் ஒரு 4 நாள் காய்ஞ்சா போதும். ஒரு லெவலில் நீங்கள் அந்த இது ஃபுல்லாக காய்ஞ்சிடுச்சு எனக்கு இப்போது. இதை நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டாது, நல்லா கெட்டியமாக இருக்கும். இதை அப்படியே வச்சு ஒரு ஜாடியில் நான் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ஜாடியில் வச்சு அது பாருங்கள், இதுக்கு மேலே பிடிக்க முடியாது, அழுத்த முடியாது, அந்த அளவுக்கு காய்ஞ்சிடுச்சு. அது அழுந்துற வரைக்கும் நம்ம காய வச்சுக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான், இது வேலை முடிஞ்சிச்சு. இது ஒரு வாரத்து வேலை. இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு சம்மர் வரைக்கும் 1 வருஷம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம ஜாடியில் போட்டு வச்சிட வேண்டியது. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா 1 வருஷத்துக்கு ஒன்றுமே ஆகாது. இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மீன் குழம்பு தாளிப்புக்கு வச்சுக்கலாம், கூட்டு பொரியல் பண்ணுறதுக்கு தாளிப்புக்கு வச்சுக்கலாம். அது இல்லாமல் வடவை துவையல் பண்ணலாம், செம சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் தேங்காய், வரமிளகா, புளி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே அரைச்சோன்னு வச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம செய்யலாம். இதை ஒன்று புட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு உள்ளே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதனால் இதை நம்ம அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சு 1 வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே வீவர்ஸ், இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.